ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எந்த மாதிரியான ஃபுட்ஸ் நான் ஸ்ரீலங்கா ட்ரிப்பில் சாப்பிட்டேன்றதை பற்றி சொல்ல போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா கிரிபாத் மில்க் ரைஸ். இது நம்ம ஊரில் சக்கரை பொங்கல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ இன்க்ரீடியன்ஸே கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் மெயினாக கோகோனட் மில்க்கும் ரைஸும் வச்சு பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஓகேங்களா. இது ஆனால் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ஆஹ், ஒரு கேக் மாதிரி இருக்கும். So, கொஞ்சம் கட்டியாக இருக்கும். கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு கறி. இந்த பருப்பு கறி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் ஃபுட்ஸ்லேயும் ஒரு சைட் டிஷ் மாதிரி வச்சுருந்தாங்க நான் சாப்பிட்ட இடங்கள்ல. ஸோ நான் போன ட்ரிப்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு தடவை பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டேன். எங்கள் இதுல கேண்டீனில் சாப்பிட்டேன். இது எல்லால சாப்பிட்ட போல் ரொட்டி. இதுவும் எல்லால ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். இந்த மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா டால் கறி ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ரெஸ்டாரண்ட் மிரிசலை சாப்பிட்டேன். அங்கேயுமே இது வச்சுருந்தாங்க. ஸோ பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்மளுடைய இந்தியன் டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது டெஃபினட்டாக ஒரு சைட் டிஷ்ஷாக வந்திருந்துங்க. அதுக்கப்புறம் போல் ரொட்டி இதுவுமே பார்த்தீங்கன்னா தேங்காவை அரைச்சி அது மூலமாக செய்கிற பிரெட் மாதிரி தான் இது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பனானா லீஃப் ரைஸ். கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ட்ரெடிஷன்லேயும் இந்த மாதிரி ரைஸ் சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் நான் சொன்னேன் இல்லையா, இங்கேயும் இந்த டால் கறி ஊற்றிருக்காங்க. டால் கறி இல்லாமல் இன்னொரு ஐட்டம் பொட்டேட்டோஸும் நிறைய இடத்துல பை டிஃபால்ட் சாப்பாட்டுக்கு வச்சிடுறாங்க. ரெண்டு மூணு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் வெஜிடேபிள்ஸ். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா யங் ஜாக் ஃப்ரூட் கறி. அதாவது பலாக்காய் இருக்கு இல்லையா, பலாக்காய் பழுக்க விடாமல் அது சின்ன சைஸில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இளநீ சைஸில் அந்த பலாக்காய் இருக்கும். அதை வெட்டி அதை க்ளீன் பண்ணி அதில் குழம்பு வைக்கிறாங்க. அதுலேயுமே தேங்காய் பால்லாம் ஊற்றி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு பனானா லீஃப் ரைஸ் ஒன்று சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கேர்டு வித் ஹனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சாப்பிட்டேன் நான். இது ஏன் இங்கே போட்டேன் அப்படின்னா அந்த மெனு கார்டில் பார்க்கும்போது ஓகே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல், சரி இதை ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். இது கொண்டு வச்சாங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப எம்மையாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டேன். வெறும் தயிர் தான். அப்புறம் கொஞ்ச நேரம் சாப்பிட்டேன். அப்பவும் தயிர் தான் இருந்துச்சு. சரி கேர்டு வித் ஹனினா ஏதாவது மிக்ஸ் பண்ணி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அங்கே இருக்க ஒருத்தவங்கள கூப்பிட்டு இது கேர்டு வித் ஹனி தானே அப்படின்னு கேட்டேன் நான். ஆமாம் அப்படின்னாங்க. நான் சாப்பிட்றேன் வெறும் தயிர் மட்டும்தான் வருது, ஹனியே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னேன் நான். அப்புறம் பக்கத்தில் கை காமிச்சாங்க. ஒரு சிவப்பு கலர் டப்பா இருந்தது. அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸு சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ்க்கெலாம் சாஸ் ஊற்றுறதுக்காக ஒரு டப்பா வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு டப்பா இருந்தது. அது ப்ரெஸ் பண்ணால் உள்ளே ஹனி, அதுதான் கேர்டு வித் ஹனி. அன்னைக்கு நாள் எனக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாங்க. அன்னைக்கு பல்பு தான் எனக்கு. இதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேறு ஒன்று ஆர்டர் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பனி போல் பேன்கேக்ஸ். இது கிட்டத்தட்ட ஒரு தோசை டைப்பில் இருந்தது. நல்லா மெல்லிசாக இருந்தது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா கிரேட்டட் கோகோனட்ஸ், தேங்காய் தூள் அரைச்சி அதுக்கப்புறம் அந்த வெல்லம்லாம் போட்டு ஒரு ஸ்டஃபிங் மாதிரி வச்சு ரோல் மாதிரி இது கொடுத்தாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சைட் டிஷ்ஷஸ் இன் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் கேண்டீனில் இருக்கும்போது ஒரு தடவை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுக்கு நான் பேர் போடலை, ஏன்னா இது கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னா
எக் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இங்கே எக் ஃப்ரைட் ரைஸ் இப்படி தான் கொடுத்தாங்க. ஸோ ரைஸ் நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு, பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. சைடில் வந்து கொஞ்சம் இந்த செடி இலைகள் மாதிரி கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இருக்க அந்த கொத்தமல்லி மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து பிக்கல், என்னன்னா கருவாடு பிக்கல். ஓகேங்களா? ஸோ கருவாடு பிக்கலும் கிட்டத்தட்ட டால் கறி மாதிரி தாங்க, எல்லா இடத்துலையும் வந்து சைட் டிஷ்ஷாக கொடுக்குறாங்க. பை டிஃபால்ட் இது அவைலபிளாக இருக்கும். அகெயின் இந்த மீல்ஸ் டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து எள்ளு உருண்டை. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை வந்து நல்லா ஹார்டாக இருக்கும், கட்டிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எள்ளு உருண்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது. தேங்காய் ஸ்வீட்டு, நம்ம தேங்காய் ஸ்வீட் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது, நல்லா எம்மியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு, தேங்காய், வெல்லம் அதெல்லாம் நிறையா போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது நான் ஒரு 2 3 இடத்துல சாப்பிட்ருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேபி பொட்டேட்டோஸ், டர்கிஷ் டர்கிஷ் எக்ஸ் ஆன் யோகட், இது ரெண்டுமே வந்து ஒரே ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம். இது வந்து ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட், ஐ மீன் ஸ்ரீலங்கன் ஃபுட் கொடுக்குற ரெஸ்டாரண்ட் கிடையாது, இன்டர் கான்டினென்டல் ரெஸ்டாரண்ட்டு. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் அந்த குவாலிட்டி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த ஸ்பானிஷ் இட்டாலியன் டிஷ்ஷஸ்லாம் வந்து இங்கே கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே நல்லா இருந்தது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஐ கேன் கிவ் இட் அ ட்ரை ஒன்ஸ். ஓகேங்களா? இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இந்த ரோடு சைடில் வந்து கண்ணாடி பெட்டியில் போண்டா வடைலாம் வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஸ்டால்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த மாங்காய் துண்டுகள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப பழமாகவும் இல்லாமல் ரொம்ப காயாகவும் இல்லாமல் பழமாகிற ஸ்டேஜில் இருக்க அந்த மாதிரியான மேங்கோஸ் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி அதில் உப்பு போட்டு கொடுத்தாங்க ஒரு இடத்துல. அதுவுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸ்ரீலங்காவில் வந்து இந்த மூவிங் பேக்கரிஸ் ஆர் மொபைல் பேக்கரிஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூன் பான் டுக் டுக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் லைக் பிரெட் லோஸ், கேக்கு, ஸ்வீட் பன்ஸு, சுகர் பன்ஸு, மஃபின்ஸு, டோனட்ஸு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வராங்க. இது வந்து எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது ஸ்ரீலங்காவில். என்னென்னா வந்து எல்லாருமே இப்போது ரொம்ப ரிமோட் ஏரியாஸில் இருக்காங்க, மெயின் ரோடு வர முடியாது. மெயின் ரோடு வர முடியாதுன்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் நடக்கணும், இல்லை ரொம்ப ஹில்லி ரீஜன்ஸில் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கெலாம் வந்து இந்த சூன் பான் டுக் டுக்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? எப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு மியூசிக் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீத்தோவன் ஃபர் லீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் இருக்குது. ரொம்ப பாப்புலரான மியூசிக் தான், நிறைய பேருக்கு தெரியும். அது வேணால் கூகுளில் போட்டு பாருங்கள், தெரியும். அந்த மியூசிக்கோடு தான் எல்லா இடத்துலையும், கேண்டில்லையும் சரி, எல்எல்லையும் சரி, மிரிசல்லையும் சரி, இந்த எல்லா இடத்துலையும் இந்த டுக் டுக்ஸ் பார்த்தேன் நான். ஸோ ஒவ்வொரு பேக்கரிஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டுக் டுக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து மேபி தனியாக கூட பண்ணுறாங்களா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நல்லா இருந்தது. இதில் வந்து ஒரு பன்னு வந்து அடிக்கடி நான் வாங்கி சாப்பிட்டேங்க நான். என்னென்னா அது நார்மல் பன்னாக தான் இருக்கும், ஆனால் உள்ளே வந்து அந்த பொட்டேட்டோ மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது கட் பண்ணி வைக்காமல் நீங்கள் நார்மலாக ஒரு பன்னு சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும்போது நடுவில் வந்து அந்த ஸ்டஃபிங் இருக்கும். அது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப பிடிச்சும் இருந்தது. இது பற்றி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நான், அதை முடிஞ்சால் பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட், இது வந்து ஒரு சின்ன சைஸ் ரெஸ்டாரண்ட் தான். அதோட மெனு கார்டு இந்த ஸ்னிப் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஜஸ்ட்டு வந்து என்ன மாதிரியான ஃபுட்ஸ் அங்கே கிடைக்குது, எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்றது தான். ஓகேங்களா? இந்த ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ருப்பீஸுங்க, நம்ம ஒரு ரூபா கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் எதுக்காக இதை கேப்சர் பண்ணேன்னா வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் இல்லை ஈட்ரிக்கு கூட்டு போங்க, எனக்கு ஸ்ரீலங்கன் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் கிட்ட சொன்னேன். அப்போ என்னை வந்து அவர் இங்கே கொண்டு வந்தார். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு தான் இருந்தது. இங்கே மட்டும் இல்லைங்க, அங்கே ஸ்ரீலங்கன் ஃபுட் அப்படின்னு சொன்னீங்கன்னா
இப்போ நம்ம ஊருக்கும் அங்கேயும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியல. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் நம்ம இங்கே சாப்பிட்ற ஐட்டம் வந்து நிறைய ஐட்டம் அங்கேயே கிடைக்குது. ஓகேங்களா, என்னென்ன இருக்குது பாருங்கள்: வெஜிடபிள் ரைஸ் கறி, ஃபிஷ் ரைஸ் கறி, சிக்கன் ரைஸு, ப்ரான்ஸு, காலமாரி. காலமாரி வந்து ஸ்குவிட். ஓகேங்களா, ஆம்லெட் ரைஸ், அதே மாதிரி நூடுல்ஸ் வந்து எல்லா டைப்புமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த வெலை பார்த்தீங்கன்னா 1000, 1200ன்னு இருக்குது. ஸோ நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 300 ரூபா இல்லை 400 ரூபா இருக்கும். இருந்தாலுமே அது காஸ்ட்லி தாங்க. ஸோ அங்கே ஸ்ரீலங்கன் ஃபுட்டுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப, நான் கொஞ்சம் வெரைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, வேற ஒரு கண்ட்ரி, ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கும், டேஸ்டி ஃபுட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. பட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பக்கத்தில் தானே இருக்குது நான் ரெண்டு கண்ட்ரிஸும். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அதே தான் அவங்க நம்ம ஊருக்கு வந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க. ஓகே, நம்ம ஊரில் கிடைக்கிற ஃபுட்ஸ் எங்கேயும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோவில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் வந்து டுக் டுக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து ஆட்டோ ரிக்ஷான்னு சொல்கிறது தான் அந்த ஊரில் டுக் டுக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் கலர் இருக்குது. ஸோ எல்லோ கலர் தான் மோஸ்ட்லி. மேபி எல்பிஜி ரிலேட்டட் வெஹிக்கிள்ஸ்க்கெலாம் அதுக்கு தனி ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. நம்ம கண்ட்ரியில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அஃபிஷியலாக இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. த்ரூ அவுட் த கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அந்த கலர் அடிச்சுக்கலாம் டுக் டுக். ஓகேங்களா. பட் வந்து அந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க என்ன கலர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லணும். ஓகேங்களா. ப்ளஸ் வந்து இந்த நம்பர் பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு உண்டான அந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ரேண்டமாக ஒரு நம்பர் வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அகெயின் இது வந்து அஃபிஷியலி ரெஜிஸ்டர்டாக இருக்கணும் டுக் டுக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ். ஸோ ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பஸ்ஸஸாக இருக்குது. பப்ளிக் பஸ்ஸஸ்லாம் இந்த மாதிரி ரெட் கலர்ஸில் இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து ப்ளூ கலர் ஷேட்ஸில் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் விட்டுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஜிக்ஸாகாக இருக்குது. ஓகேங்களா, அப்படின்னா வந்து பெடஸ்ட்ரியன் கிராசிங் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஊரில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு இந்த லைன் வரைஞ்சிருப்பாங்க. பட் இங்கே வந்து ஏன்னா இப்போது டிரைவர்ஸ் வராங்கன்னா முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன், ஓகே ஜிக்ஸாக் லைன்ஸ் வருதுன்னா அதை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் பெடஸ்ட்ரியன் கிராசிங் வரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அலர்ட் ஆகிக்கலாம், இல்லை வந்து ரியலைஸ் பண்ணலாம், ஓகே வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்லோ பண்ணணும் அப்படின்ட்டு. இது நான் வந்து ஒரு வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். இது அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸு ட்ரெயின் மூணுமே. ஓகேங்களா. இந்த போட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேனலில் இருக்குது பாருங்கள். ஸோ நெகம்போவில் எடுத்த ஒரு ஃபோட்டோ இது. இது வழியாக வந்து மீன் பிடிக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. இது வழியாக கேனல் வழியாகவே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அக்ராஸ் த கண்ட்ரி போவாங்க. ஸோ ஃபிஷ்ஷிங்கும் வந்து இது வழியாக பண்ணுறாங்க. ஆஃப் காஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் வந்து பஸ்ஸஸில் போகிறது தாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மிரிசா போயிருக்கும்போது மிரிசாலேருந்து கேலிக்கு வந்து பஸ்ஸில் தான் போனேன், பஸ்ஸில் தான் வந்தேன் நான். ஓகேங்களா. ஸோ 2 பேர் போனோம். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 340 ஆச்சு பப்ளிக் பஸ்ஸில் போனேன். ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 350 ஆச்சு. ஓகேங்களா. அந்த டைம் வந்து நான் ஆன்லைனில் வந்து டுக் டுக்ஸ் செக் பண்ணேன். ஓகேங்களா. டுக் டுக்ஸ் செக் பண்ணேன். அதோட ரேட் வந்து 1 வீக் வந்து 3500 ருபீஸ், ஸ்ரீலங்கன் ருபீஸ். ஸோ கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் காஸ்ட் இருந்தது. ஸோ வி ப்ரிஃபர்ட், ஓகே ஸோ ஒரு டைம் பஸ்லேயும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ஹாஃப் டே ஆயிடுச்சு போயிட்டு வரத்துக்கு. ஓகேங்களா. ஸோ டுக் டுக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டுக் டுக்ஸ் அண்ட் கேப்ஸ் வந்து பிக்மி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க. ஸ்ரீலங்காவில் ஆன்லைன் மொபைல் ஆப் இருக்குது. ஸோ அது வழியாக நம்ம இங்கே எப்படி ஓலா யூபர் யூஸ் பண்ணுறோமோ அங்கேயுமே யூபர் இருக்குது. அங்கே வந்து ஆனால் பிக்மி தான் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஆப்பு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து டுக் டுக் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கேப் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பிக்மி ஆப் வழியாக பண்ணலாம்.
பட் டுக் டுக் வந்து டைரெக்டாக போனீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான். நீங்கள் ஆட்டோஸ் டிரெக்டாக போனீங்கன்னா ஆப்பில் இருக்கிறதோட ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி தான் டுக் டுக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுக்கணும் அப்படின்றது. ஜென்ரலாக நீங்கள் டூரிசம்காக போகிறீங்க அப்படின்னா கையில் லக்கேஜஸ் எதுவும் இல்லை, சின்னதாக ஒரு ஹேண்ட்பேக் மட்டும்தான் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். பஸ்ஸு வந்து சீப்பஸ்ட் அண்ட் அஃபோர்டபுள் ஆப்ஷன். ஓகேங்களா? இல்லை எனக்கு கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் டுக் டுக் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். என்னன்னா சில ஏரியாஸ் வந்து ஹில்லி ரீஜன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டே பண்ணக்கூடிய இடம், அந்த இடத்துல ஆப் எந்த அளவுக்கு வேலை செய்யும் தெரியாது. ப்ளஸ் ஆப்பில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது தெரிஞ்சவங்க மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ போய் டுக் டுக் பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அப்போது அவங்க சொல்கிற ரேட்டு தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா வந்து மலை ஏறி போகணும், மலையிலேருந்து இறங்கணும், அந்த மாதிரி அவங்க ஒரு ரீசன்ஸ் வச்சுட்டு இவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த பழக்கப்பட்ட இடமா இருக்காது, பழக்கப்பட்ட பாஷையாக இருக்காது. அதனால் வந்து ஸோ அவங்க கேட்குற காசு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பட் ஆப்பில் கிடைச்சாலும் ஓகே தான், நீங்கள் ஆப் வழியாக போகலாம். பட் அகெயின் லேட் இன் த நைட் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியும். ஐ மீன் அவைலபிலிட்டி சொல்கிறேன் நான். இப்போ கிடைக்கலனா எவ்வளோ நேரம் நம்ம வெளியவே இருக்க முடியும்? ஓகேங்களா? ஸோ கேப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபஸ்ட் அண்ட் பெட்டர் ஆப்ஷன். ஏன் சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு கேப் வந்து க்ளோஸ்டு விண்டோஸாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் லாங் ட்ராவல் போகணும் அப்படின்னா வித் ஏசி வேணும்னா நீங்கள் ஏசி எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து நிறைய இடத்துல ஹில்லி அண்ட் ஸ்டீப் ரோட்ஸ் இருக்கிறதால நிறைய கொஞ்சம் அந்த புகை ஸ்மெல்லு சில இடத்துல வர ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லா வண்டியுமே வந்து அஹ், அஹ், மலையை நோக்கி ஏறுது இறங்குது இல்லையா? ஸோ அதனோட ஸ்ட்ரெஸ்ஸு வந்து டெஃபினட்டாக இன்ஜினுக்கு இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மோக் ரிலீஸ் ஆகும் ரோட்டில், அதெல்லாம் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா ஷார்ட்டாக ஒரு 15 to 30 மினிட்ஸ் அங்கே லோக்கலில் சுற்றுறீங்க இல்லை போகிற தூரம் இருக்குது அப்படின்னா டுக் டுக்ஸ் எடுத்துக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? அதுக்கு மேலே போகிறதா இருந்தால் கேபு தாங்க. ஓகேங்களா? அதுக்கும் ஜாஸ்தியாக போகிறதா இருந்தால் பஸ் எடுத்துக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா பஸ்ஸில் வந்து நீங்கள் நிறைய லக்கேஜஸ் கையில் தூக்கிட்டு போக முடியாது. அதாவது இந்த மாதிரி பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் நீங்கள் ஜஸ்ட்டு டூரிங்காக ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணி போகிறீங்கன்னா அது வேறு. பட் இந்த மாதிரி சர்வீசஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சின்ன கையில் ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ப்ரிஃபரபிள் வந்து பஸ்ஸஸ் தாங்க. ரோடு அந்த ஃபோட்டோ ஒன்று காமிச்சிருப்பேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ டிரைவர்ஸ் வரும்போது அவங்களுக்கு முன்கூட்டியே ஒரு 20 மீட்டர்ஸ் 30 மீட்டர்ஸ் அஹெடாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிரும், ரெண்டு சைடில் இருந்தால் வரவங்களுக்கு இந்த மாதிரி பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இடத்துல டைமண்ட் ஷேப்டு சைன்ஸ் வந்து ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் வந்து மக்கள் வந்து இந்த இடத்துல கிராஸ் பண்ணுவாங்க இல்லை திரும்புவாங்க அப்படின்னு அர்த்தம். அது வந்து இன்னொரு இண்டிகேஷனும் கூட. இந்த மாதிரி டிரைவர்ஸ் வந்து ஸ்லோ பண்ணணும் இந்த இடத்துல, மக்கள் யாராவது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, ரெட் கலர் பஸ்ஸஸ். அந்த மாதிரி வெறும் பஸ்ஸஸ் மட்டும் இதை நான் கேப்சர் பண்ணியிருப்பேன். இது ஒரு இடத்துல சாப்பிடும்போது கேப்சர் பண்ண வீடியோ. இது வந்து பப்ளிக் சாரி ப்ரைவேட் பஸ் ப்ளூ கலரு, இது வந்து பப்ளிக் பஸ் ரெட் கலரு. பஸ்ஸஸ் ஃப்ரீக்வன்சி நல்லா தான் இருக்கு இங்கே நான் ஸ்டே பண்ண இடங்களெல்லாம் பார்க்கும்போது. இது எல்லோ கலரில் இருக்குது, இது என்ன பஸ்ஸுன்னு தெரில. ஸ்கூலுக்கா இல்லை வேறு ஏதாவது கம்பெனிக்கான்னு தெரியல.